வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் எப்போவாது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்போ தான் நம்மளை மதிப்பாங்க மற்றவங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த பதிவு உங்களுக்காக தான். கண்டிப்பாக இந்த பதிவை முழுசாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம், அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நேர்மறையான மாற்றமாக கண்டிப்பாக அமையும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினச்சா நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் நம்மளை நம்ம மதிக்கிறது தான். ஆமாம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் லவ். நம்மளை மற்றவங்க மதிக்கணும்னு நினச்சா முதல்ல நம்மளை மதிக்கணும். நம்மளுடைய வேல்யூவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் எப்போவுமே. அப்போ தான் நம்மளுடைய வேல்யூ மற்றவங்களுக்கு புரியும். அதுக்கு முதல்ல நம்ம எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்கலாம். நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது இல்லையா? மிஷினும் தப்பு செய்ய தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நம்ம செஞ்ச தப்புகளை முதல்ல மன்னிக்க கற்றுக்கணும். அதிலிருந்து கற்றுக்கிட்ட பாடத்தின் மூலமாக மறுபடியும் அந்த தப்பு செய்யாமல் இருக்கிறது இன்னும் நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆராய்ஞ்சு பார்க்கணும். அடுத்ததாக நம்மளை ஏற்றுக்கணும். நம்ம எப்படி இருக்கோமோ அதே போல் நம்ம ஏற்றுக்கணும். ஓகே, இதுதான் இதிலேருந்து நம்ம நினைக்கிற மாதிரி மாறுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வழிகளெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கணும். அடுத்ததாக தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். பரவாயில்ல, நமக்குள்ளேயும் திறமை இருக்குது அப்படின்னு செல்ஃப் அப்ரிஷியேஷன் பண்ணி நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். அடுத்ததாக நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும். ஸ்கில் டெவலப்மெண்ட். எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கான திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை மேம்படுத்துறதுக்கான வழிகளை உடனே மேற்கொள்ளணும். இது ரொம்பவும் முக்கியம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை முதல்ல பார்ப்பாங்க. என்ன அகாடமிக்கில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இத்தனை வருஷமாக ஒரு யூஜி பண்ணியிருக்கலாம், பிஜி பண்ணியிருக்கலாம். ஆனால் அத்தனை வருட படிப்பையும் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ அதெல்லாம் அந்த 5 to 10 மினிட்ஸில் அவங்களால ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஆனால் எப்படி நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க, இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க, ஆப்டாக இருப்பீங்கன்னு சூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கேள்வியோ இல்லை ஒரு சுச்சுவேஷனையோ உங்கள் முன்னாடி நரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, அந்த சுச்சுவேஷனில் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க, எந்த மாதிரி எவ்வளோ தூரம் உங்கள் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது, இதெல்லாம் வச்சு தான். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கணும், பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும். அப்போது இன்னுமே அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இவங்க பெஸ்ட்டு அப்படின்னு. மெயின்டைன் சம் சீக்ரஸி அப்படின்னதும் நம்ம தப்பு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. உங்களை பற்றின எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏதாவது ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணி ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ ஆன் பாயிண்ட் இதை பற்றி மட்டும் பேசுங்க. அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த தகவலை மட்டும் கொடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா A to Z உங்களை பற்றி அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அவங்கள பிடிச்சதுனால நீங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். ஆனால் அதே நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது உங்கள் மேலே வெறுப்பாக கூட மாறிடலாம். என்ன இது, இப்போ பாரு இவங்க தற்பெருமை பேசுகிற மாதிரி அவங்கள பற்றியே பேசிகிட்ருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடாதீங்க. கொஞ்சம் சீக்ரெட்ஸ் இருக்கட்டும். சீக்ரெட்ஸ் அப்படின்னா அவங்களா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இல்லை நீங்கள் சொல்கிறது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ அதை பற்றி பேசுங்க. உங்களுடைய வேல்யூ இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் டெவலப்மெண்ட். எப்படி உங்களுடைய ஸ்கில் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை கற்றுக்குறீங்களோ அதே மாதிரி ஒரு கலையை கற்றுக்கிட்டோம்னா அடுத்தபடியாக நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி அதை மேம்படுத்துறதுக்கான வழிகளில் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போது டெக்னாலஜி எவ்வளவோ மேம்பட்டாச்சு. முதல்ல மாதிரி நான் புக்ஸில் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் முடியாது. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வந்தாச்சு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதையும் அப் டு டேட்டாக வச்சுக்கணும். பி வேல்யூபிள், டோன்ட் பி
டூ மச் அவைலபிள் ஃபார் எனிஒன். அதாவது எப்போவுமே ஒருத்தருக்காக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு உதவி செய்கிறது பிடிக்குங்கிறதுக்காக ஓடி ஓடி போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. எப்போவுமே உங்கள் வேலையை ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒருத்தர் உதவி கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னா அதை முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த உதவியை செய்யுங்க. உதவி செய்கிறது தப்பு கிடையாது. உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் மற்றவங்களுக்காக அவங்களுடைய வேலையை செய்யும் போது அங்கே உங்கள் மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உயர்ந்து போகிறது கிடையாது. இவர் தானே எப்போ இதை கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாரு, அதனால் கவலை வேண்டாம், நம்ம கேட்டுக்கலாம் எப்போ தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்களே தவிர, உங்களுடைய வேல்யூ, அதாவது நீங்கள் அவங்களுக்காக உங்கள் வேலையை விட்டுட்டு வர்றதை அவங்க பெருசாக நினைக்க போகிறது கிடையாது. அதனால் உங்கள் வேலையும் கெடுது, நீங்கள் பண்ணுற உதவிக்கான மதிப்பும் இல்லாமல் போகுது. இதுவே நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்க கேட்ட உதவியை அவங்களால முடிஞ்ச தருணத்தில் செய்யுங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் இதை செய்ய சொல்லலை, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே மற்றவங்க வேலைக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன், எனக்கு ப்ரியாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காதீங்க. க்ரியேட் அண்ட் மெயின்டைன் யுவர் ஓன் ஸ்டைல். நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கலாம், உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய கெரியரில் இல்லை உங்களுடைய தொழிலில் எப்படி முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்ல வழியாக கண்டிப்பாக இருக்கணும். மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். அதை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த க்ரியேட் பண்ண டிசைனை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதன் மூலமாக மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ஸ்டைலை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க, ஆஹா இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னா இது இவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இண்டிபெண்டன்சி, அதாவது இண்டிபெண்ட்டாக இருங்க. ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லை, நம்மளுடைய மனதளவுலேயும் டிபெண்ட்டாக இருக்காதீங்க. இவங்க வந்தால் தான் இந்த வேலையை செய்வேன், இவங்க இருந்தால் எனக்கு ரொம்ப லக்கி, இவங்க ஆரம்பித்து கொடுத்தா எனக்கு சக்ஸஸ் ஆகும். சிலருக்கு இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்குது. ஆனால் இதை தூக்கி போடுங்க. நீங்கள் தான் உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை உங்களுடைய வெற்றிக்கான வழியாக இருக்கும். யாரையும் முழுமையாக நம்பிக்கிட்டே இருக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்புறது தப்பு கிடையாது. ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கான எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டு நிஜமாகவே உங்கள் மேலே அக்கறை இருக்கவங்களா இருந்தால் அவங்கள உதவி செய்வாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்டும் இல்லை என்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்களா, அவங்கள பின்தொடர்ந்து அவங்க பின்னாடியே போய் தொங்கிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுங்கன்னு கெஞ்சாதீங்க. எப்போவும் யார்கிட்டையும் கெஞ்சாதீங்க. ஏன்னா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அங்கே ரொம்பவும் பேசும். உங்களால் முடியும்னு நம்புங்க, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களால் அது நிறைவேற்றப்படும். செல்ஃப் லவ், லைஃப், கெரியர் இதெல்லாம் தான் உங்களுடைய ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அதாவது உங்கள் மீதான உங்கள் காதல் தான் உங்களுக்கு ரொம்பவும் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். உங்களுக்கு விருப்பமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க மேலே உங்களுக்கு அலாதி பிரியம் இருக்கலாம். அதுக்காக அவங்க உங்களை மதிக்கலைங்கிற போதும் நீங்கள் அவங்க பின்னாடியே போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கான உங்கள் மதிப்பை நீங்களே கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி இருக்கும். இது தயவு செஞ்சிடாதீங்க. இது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புக்கும் நல்லது கிடையாது, உங்கள் லைஃபுக்குமே நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்களுக்காகவும் இல்லை மற்ற விஷயங்களுக்கும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி கெரியர் அப்படிங்கிறது நம்ம யார் அப்படிங்கிறத நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் ஆணித்தரமாக சொல்கிறதுக்கான ஒரு முழு ஆதாரம். அதை விட்டுடாதீங்க எந்த காரணம். உங்கள் கெரியரில் நீங்கள் ராஜாவாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, ராணியாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, எல்லாமே சூரியனும் சந்திரனும் அவங்க வழியில் அவங்க யூனிக்காகவும் ரொம்பவும் கூலாகவும் இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் சிறப்பாக செயல்பட்டால் சிறப்பாக வரலாம். கெரியரில் எத்தனையோ பேருக்கு, அதாவது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்துக்கான வழிகளை தேடி ஓடுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய தொழில் நல்லா இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை மேலோங்கும், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், உங்களுடைய மனசும் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். காசு மட்டும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் காசும் வாழ்க்கைக்கு தேவை. அது இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய தேவையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவிகள், நீங்கள் செய்ய நினைக்கிறதையும் உங்களால் செய்ய முடியும். அதனால்
தொழில் அப்படிங்கிறது ஆண் பெண் இருவருக்குமே சமம். உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே ஒரு மாற்றம் ஏற்படணும், அதுவும் நல்ல முறையில் ஏற்படணும். நீங்கள் நினைக்கிற மாதிரியே நீங்கள் மதிப்பு மிக்கவராக மாறணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மேற் சொன்ன 10 பாயிண்ட்டுகளையும் மறக்காமல் பின்பற்றுங்க. நல்லது. முக்கியமாக இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு புது வேகம் வரும். அதோடு அதை விட்டுடாமல் செயல்படுத்தவும் ஆரம்பிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.